13th question. An ice cream shop sells ice creams in 5 possible flavors: vanilla, chocolate, strawberry, mango, and pineapple. How many combinations of 3 scoop cones are possible? Note that the repetition of flavors is allowed, but the order in which the flavors are chosen does not matter. Option A 10, option B 20, option C 35, option D 243. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2014 சிஎஸ்சி நெட் எக்ஸாம்ல கேட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல மொத்தம் 5 விதமான ஃபிளேவர்ஸ் இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் இருக்காங்க. ஒன்னு வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, அப்புறம் பைனாப்பிள். இப்போ இந்த 5 வகை ஃபிளேவர்ஸ் இருக்கு. அதுல இருந்து 3 ஸ்கூப் கோன்ஸ் நம்ம வாங்கணும். அந்த 3 ஸ்கூப் கோன்ஸ் எத்தனை விதமான காம்பினேஷன்ல வாங்கலாம் அப்படின்றத ஐடியா. இப்போ இதுல ரிபிட்டேஷன் ஆஃப் ஃபிளேவர்ஸ் வந்து அலௌட்னு சொல்றாங்க. ஆர்டர் எந்த ஆர்டர்ல வேணாலும் நீங்க மாத்தி வாங்கிக்கலாம். அப்ப நமக்கு எத்தனை விதமான பாசிபிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 வெரைட்டில 3 ஸ்கூப் கோனும் நமக்கு டிஃபரெண்டா இருக்கலாம். 5 வெரைட்டில அந்த 3 ஸ்கூப் கோனும் ஒரே வெரைட்டியாவும் இருக்கலாம். இல்ல அந்த 3 ஸ்கூப் கோன்ல 2 ஒரே ஃபிளேவராவும் இன்னொரு வேற ஃபிளேவராவும் இருக்கலாம். அப்ப 3 விதமான நமக்கு பாசிபிலிட்டி வரும். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரிபிட்டேஷன் ஆஃப் ஃபிளேவர்ஸ் அலௌட்ன்றதால இந்த 3 பாசிபிலிட்டி வரும். இந்த 3 சேர்த்தோம்னா நமக்கு காம்பினேஷன் எத்தனை தெரியும். இதோட ஆன்சர் நான் சொன்னதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 35. இந்த 35 எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ டோட்டலா என்னென்ன ஃபிளேவர் சொல்லிருக்காங்க நமக்கு? வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பைனாப்பிள். மொத்தம் 5 வகை ஃபிளேவர் ஐஸ்கிரீம் இருக்கு. மொத்தம் நம்ம எத்தனை ஸ்கூப் எடுக்கணும்? 3 ஸ்கூப் எடுக்கணும். அப்ப 3 ஸ்கூப் 3 ஃபிளேவர்லயும் வரலாம், இல்ல ஒரே ஃபிளேவர்லயும் வரலாம், இல்ல 2 ஃபிளேவர் ஒரே மாதிரியும் இன்னொரு ஃபிளேவர் ஒரு மாதிரியும் வரலாம். அப்ப 3 கேसेस வரும். ரிபிட்டேஷன்ஸ் அலௌட்ன்றதால ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, when repetitions are not allowed. அலௌட் இல்ல அப்படினா எத்தனை விதமான பாசிபிலிட்டினா எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்? எனி 3 ஸ்கூப் ரிபிட்டேஷன்ஸ் ஆர் நாட் அலௌட் அப்படினா மொத்தம் 5 ஸ்கூப் இருக்கு. அது 5 வெரைட்டி ஃபிளேவர் இருக்கு. அதுல 3 ஸ்கூப் தான் நமக்கு டிஃபரெண்டான இது எடுக்கணும். அப்ப என்ன ரிபிட்டேஷன்ஸ் அலௌட் இல்ல அப்படின்றதால வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பைனாப்பிள் இருந்து ஏதாவது ஒரு 3 ஃபிளேவர் எடுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3 எடுக்கலாம், இல்ல இந்த 3 எடுக்கலாம். எது நமக்கு பிடிச்சோ அந்த 3 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்கூப். அப்ப டோட்டல் பாசிபிலிட்டில 5 ஸ்கூப் 5 வெரைட்டில இருந்து 3 ஸ்கூப் நான் எடுக்கிறேன். ஏன்னா ரிபிட்டேஷன் அலௌட் இல்லன்றதால டோட்டல் பாசிபிலிட்டில 5 அப்படினா 5ல அவுட் ஆஃப் 5 3 ஸ்கூப் எடுக்கும்போது 5C3ன்றது கிடைக்கும். அப்ப 5C3ன்றது நமக்கு தெரியும். என்ன ஆன்சர்? 5 4 3 கீழ வந்து 3 2 1. அப்ப 3 க்கு 3 கேன்சல் பண்ணிடலாம். 2 க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். டோட்டல் எத்தனை பாசிபிலிட்டி நமக்கு? கேஸ் 1ல ரிபிட்டேஷன்ஸ் அலௌட் இல்ல, எல்லாம் டிஃபரெண்ட் வெரைட்டியா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா 5C3 பாசிபிலிட்டி. 5 ஃபிளேவர் இருக்கு, அதுல இருந்து 3 ஸ்கூப் எடுக்கணும் டிஃபரெண்டான ஸ்கூப். சோ 5C3னா 10 கிடைக்கும். கேஸ் 2ல பாருங்க. கேஸ் 2ல பாத்தீங்கன்னா when all the scoops are same. எனக்கு 3 ஸ்கூப் எடுக்கணும். எனக்கு 3மே எனக்கு ஒரே வெரைட்டில இருந்து கூட இருக்கலாம். அப்ப எத்தனை வெரைட்டி நமக்கு இருக்கு? டோட்டலா 5 வெரைட்டி இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் பேஸ் பாத்தீங்கன்னா 5 பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி 5 வெரைட்டி இருக்கனால 5 வெரைட்டி. அப்ப வெனிலானா வெனிலாவே 3 ஸ்கூப் எடுப்பேன். சாக்லேட்னா அதுலயே 3 ஸ்கூப். அப்ப டோட்டலா எனக்கு 5 வெரைட்டி இருக்கனால நம்பர் ஆஃப் பேஸ் when all the scoops are same எடுத்தோம்னா 5 பாசிபிலிட்டி இருக்கு நம்பர் ஆஃப் பேஸ். அடுத்து தேர்ட் கேஸ் பாருங்க. தேர்ட் கேஸ்ல 3 ஸ்கூப்ல 2 வெரைட்டி வந்து எனக்கு சேமா இருக்கலாம். 2 வெனிலா எடுத்துக்கலாம், ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாம், இல்ல அந்த மாதிரி 2 சாக்லேட் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காம்பினேஷன் நமக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா டிஃபரெண்டான இது வரும். அப்ப 2 வெரைட்டி ஒரே 2 ஃபிளேவர்ல எடுத்துக்கலாம், ஒன்னு வந்து இன்னொரு ஃபிளேவர்ல எடுத்துக்கலாம். டோட்டலா 3 ஸ்கூப்ஸ் நம்ம கொடுத்தாங்க. அப்ப when 2 scoops is same, one is different எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூப் நம்ம சூஸ் பண்றதுக்கு நமக்கு 5 பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்ததுல ஒன்னு குறஞ்சிரும் இல்லையா? அப்ப we can fix one flavor. ஒரு ஃபிளேவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினா அடுத்து 2 scoop is chosen, then for last 2 scoop 4 choices are there. So first வந்து 5 பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து வந்து அதுல ஒன்னு குறச்சிட்டோம் அப்படினா ஒரு ஃபிளேவர் நம்ம ரிப்பீட் ஆகுது இல்லையா? அத நம்ம எடுத்துட்டோம் அப்படினா ஒன்னு ரிப்பீட் ஆகாதனால 5 choices இருக்கு. ஃபர்ஸ்ட் அடுத்ததுல என்ன பண்ணலாம்? 5 into 4 னு கொடுக்கலாம். டோட்டலா எனக்கு 5 ஃபிளேவர்ஸ். அதுல ஒரு ஃபிளேவர்ல 2 ரிப்பீட் ஆகுது அப்படினா ஒன்னு நமக்கு குறஞ்சிரும். அப்ப ஒரு பாசிபிலிட்டி குறஞ்சிரும்னா 5 into 4 choices. அப்ப 5 into 4 னா டோட்டலா என்ன வந்துச்சு? 20 வந்துரும். அப்ப டோட்டலா 3 கேஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுல 10 கொடுத்தாங்க, செகண்ட் கேஸ்ல 5, தேர்ட் கேஸ்ல 20. அப்ப டோட்டலா எனக்கு 35 chances. How many combinations னு போது 35 combinations of 3 scoop cones are possible. இதான் வந்து ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி 35 தான் கரெக்ட்.